ஹாய் நண்பர்களே! கனவு பகுதியில நம்ம வந்து 3வது கனவு இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த 3வது கனவுல எபிசோடு 1 நேத்து வந்து நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இன்னைக்கு எபிசோடு 2 பதிவு பண்ணலான்ட்டு அதனோட கன்டினியூஷன் பார்க்க போறோம். அதாவது ஒரு மனிதனோட கனவுல வந்து அந்த கனவுகள வந்து நம்ம இப்ப வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அதில 2வது எபிசோடு இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம எங்க விட்டோம் அப்டின்னா, நம்ப ஃப்ரெண்ட் வந்து அதாவது நம்ப ஹீரோ வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, அந்த 10 நாள் வாழக்கூடிய இடத்துல போய் விசாரிச்சுட்டு ஃப்ரெண்டு ஒய்ஃபும் போய் விசாரிச்சுட்டு வராங்க. அந்த இடத்துலருந்து இப்ப நம்ம கன்டினியூஷன் கொண்டு போறோம். இப்ப என்ன அப்டின்னா, அந்த இடத்துல போய் இவங்க விசாரிச்சுட்டு வந்த உடனே, இவங்க வந்து போறதுக்கு ஆயத்தமாகுறாங்க. அங்க போயிட்டு இவங்க ஃபேமிலியோட போய் அங்க தங்குறாங்க. அதாவது ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் எல்லாம் போய் அங்க தங்குறதுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்த உடனே, அவங்க ஒரு ரூம் அலோகேட் பண்றாங்க. ரூம் மீன்ஸ் ஒரு ஒரு வீடு அலோகேட் பண்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்க அப்டின்னா, 4 பக்கமும் அதாவது நடுவாண்ட வந்து துளசி மாடம், நடுவாண்ட சுத்திலும் வீடு இருக்கிற மாரியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. செட்டிநாடு சைடுல அந்த மாரி வீடு இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த வீடு மாரி ஒரு செட்டப்பு. ஆனா அங்க இருக்கிற எல்லா விஷயமுமே பார்த்தா, ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டாவே ஜொலிக்குது அப்படியே. அந்த இடம் பூரா ஒரு ஒரு தூணா இருக்கட்டும், ஒரு ஒரு சின்ன ஒரு பொருளா இருக்கட்டும், எல்லாமே கோல்டாவே இருக்குது. உள்ள வூட்டுக்குள்ள மட்டும். வெளியில மட்டும் தான் செவுரா தெரியுது. ஆனா வூட்டுக்குள்ள ஃபுல்லா கோல்டா இருக்குது. பார்த்தீங்கன்னா 4 வீடு ஒண்ணுக்கொண்ணு ஆப்போசிட்ல 4 வீடு உள்ள இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள வந்து நம்மள வந்து ஒரு வீட்ல நம்மள தங்க வைக்கிறாங்க. அந்த மாரியான ஒரு செட்டப்ப நம்ம ஹீரோ வந்து கனவுல வந்து பார்க்குறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அடுத்து நம்ம கனவுல பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ வந்து கனவுல வந்து பார்த்தா, அங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்டின்னா, அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்ன கண்டிஷன் போடுறாங்க அப்டின்னா, இங்க வந்து நீங்க வந்து செல்ஃபோனோ அல்லது வந்து வேற எந்த ஒரு அதாவது லேப்டாப்போ வேற எந்த இன்டர்நெட் கனெக்ஷனும் கிடையாது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க வேணா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணிக்கலாம். நீங்க வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிக்கலாம். மத்தபடி செல்ஃபோன நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அந்த செல்ஃபோன என்கிட்ட குடுத்துறலாம் அப்டின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, அந்த மாரி நீங்க கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டு தான் நீங்க வந்து உள்ளேயே வர முடியும் அப்படிங்கிற மாரி முதல்லயே சொன்னனால, அவங்க வந்து குடுத்த எல்லா செல்ஃபோனையும் எல்லாத்தோட செல்ஃபோனையும் வந்துட்டு வாங்கி வச்சர்றாங்க. யாரு? அந்த 10 நாள் தங்க வைக்கிறேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனாங்க இல்லையா நம்ம ஹீரோ, அந்த இடத்துல. இவங்கள மாரியே நெறைய ஃபேமிலி அதாவது 4 ஃபேமிலி வந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, அ தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்து அவைங்க பண்ணி குடுக்குறாங்க. அதாவது அந்த ஃபேமிலிக்கு தேவையான ஃபுட்டு, அதே மாரி ஒரு ஒரு டைம் ஆச்சுன்னா எல்லாரும் உட்காந்து பேசுற மாரி ஒரு கான்வர்சேஷன், அதே மாரி மனுஷங்களுக்குள்ள அதாவது எப்படின்னா, சூப்பரா வந்துட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, விளையாடுற மாரி எல்லாம் பண்றாங்க. நீங்க வேற எதுவும் தப்பாலாம் நெனச்சுக்காதீங்க. இந்த மாரி வந்து என்வைரன்மென்ட்ட நம்ம ஹீரோ வந்து அங்க பார்க்குறாரு. சரிங்களா? கனவுல. ஸோ இந்த மாரியான அமைப்பு வந்து ஒரு 10 நாள் நீங்க வாழ்றதுக்கு, நீங்க வந்து பே பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் பேமெண்ட் இருக்கும் போல. ஸோ இந்த மாரியான வாழ்க்கை முறைக்குள்ள ஒரு 10 நாள் வாழ வச்சு உங்கள அனுப்புவாங்க. சரிங்களா? இப்போ இந்த மாரியான ஒரு செட்டப்குள்ள இருக்கும்போது, நாம வந்து இப்ப என்ன அப்டின்னா, ஆ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? மொதல்லயே அந்த கொடி இருந்த பக்கம் மட்டும் தான் போகணும். கொடி இல்லாத பக்கமெல்லாம் போக்கூடாது அப்டின்னு. ஸோ இப்ப அந்த கொடி வந்து என்ன மாரியான கொடியேறுன்னு பார்த்தீங்க அப்டின்னா, சிகப்பு பிளஸ் மஞ்சள் கலந்த கொடி தான் அந்த ரூட்ல வந்து பதிஞ்சிருந்தாங்க. அந்த ரூட்டுக்குள்ள போற இடத்துல மட்டும் தான், அந்த கொடியில வந்து சிகப்பு, மஞ்சள் மட்டும் தான் இருக்கு. அந்த கொடிய நட்டிருக்கிற இடத்துல மட்டும் தான் நீங்க வந்து போலாம். அதாவது நீங்க சப்போஸ் வெளிய போற மாரி இருந்தா, ஆனா அவங்க வந்து அந்த இடத்துல என்ன சொல்லிர்றாங்க அப்டின்னா, நீங்க வந்துட்டு அ 10 நாளைக்கு நீங்க இந்த ஊர விட்டு வெளிய போகக்கூடாது. இந்த 10 நாள் இந்த வீட்லயே நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான எல்லாமே நாங்க வந்து குடுத்துருவோம். அப்டின்னு சொல்லி தான் அக்ரீமெண்டே போடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே சொல்ட்டு, ஹீரோ வந்து என்ன சொல்றாரு, ஓகேங்க. நாங்க ஓகே அப்படின்னு சொன்ன உடனே, இந்த மாரி வந்து செட்டப்ல அவங்க வந்து வாழ்றதுக்கு தயாராகுறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடமே சொர்க்கம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு என்வாயர்ன்மென்ட், அந்த மாரி ஒரு ஃபீலிங்க குடுக்குது. ஏன்னா எல்லாமே கோல்டு. பார்க்குற இடம் பூரா கோல்டு அப்படியே ஜொலிக்குது உள்ள. அந்த மாதிரியான ஒரு என்வாயர்ன்மெண்ட்ட நம்ம ஹீரோ கனவுல பார்க்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கடைசி 10வது நாள் அவைங்க ஒரு அக்ரீமெண்ட் சொல்றாங்க. அந்த அக்ரீமெண்ட்ல ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, 10வது நாள் நீங்க வந்துட்டு உங்களுக்கு சம்மந்தப்பட்டவைங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி வேற யார் இருந்தாலும் சரி, அவங்கள வந்துட்டு நீங்க வந்து இந்த மாரி ஒரு 10வது நாள்ல வந்து ஒரு விருந்து வைக்கலாம். அதாவது விருந்துக்கு நீங்க அழைக்கலாம். அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது குடுக்குறாங்க. என்னது? ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. யாரு? இந்த 10 நாள் நடத்துறாங்க இல்லையா? அந்த ஊர் மக்கள், அந்த இத சேர்ந்தவைங்க, அந்த பில்டிங்க சேர்ந்தவங்க. அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாரி. நீங்க வந்து 10வது நாள் வந்துட்டு, நீங்க வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுது?
சரின்ட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்குமே கால் பண்ணுறாரு. எல்லாருமே வந்துட்டு இங்கே வந்துட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எங்கேயும் வெளியிலலாம் போய் யாரையும் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஃப்ரெண்டு வந்து எல்லாத்துக்கும் கால் பண்ணிட்டு அவங்கவுங்க ரிலேட்டிவ் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே ரிலேட்டிவ் வந்த உடனே ஒரு நாள் முன்னாடியே வந்துடணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது முன்னாடி நைட்டே வந்துடணும். அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டு அவங்க போகிற மாதிரி பிளான். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மொத நாளே வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஃப்ரெண்டு அதாவது நம்ப ஹீரோ இருக்காரு இல்லையா? கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஹீரோ, அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துடுறாரு. அந்த ஃப்ரெண்டு வந்து மொத நாள் நைட்டே வந்த உடனே, அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, தனக்கு ஒரு கால் வருது, தனக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி ரொம்ப அர்ஜென்ட்டு, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வருது. அந்த மெசேஜை படிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட, அதாவது கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து வீட்டிலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நான் அர்ஜென்ட்டாக போயாகணும் அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே அப்படின்ட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஃப்ரெண்டும் அந்த அர்ஜென்ட்டாக மெசேஜ் வந்த ஃப்ரெண்டு பைக் எடுத்துகிட்டு யாருக்கும் தெரியாமல் கிளம்பலான்ட்டு பிளான் பண்ணுறாங்க. கிளம்பும்போது செல்லில் சார்ஜ் இல்லை. யாருக்கிட்ட? நம்ம ஹீரோ கிட்ட. அதாவது கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஹீரோ கிட்ட செல்லில் சார்ஜ் இல்லை. இப்போ சார்ஜ் இல்லாதனால என்ன பண்ணுறாரு ஹீரோ, ஐயோ சார்ஜ் இல்லை, எப்படி நான் போகிறது அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கும்போது, அங்கே ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு பொண்ணு, அதாவது இது யார் இந்த பொண்ணை அழைச்சிருக்கா அப்படின்னா, நம்ம ஹீரோ தான், கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஹீரோ தான் அந்த பொண்ணை அழைச்சிருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு புலம்புறாரு, ஐயோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் போகிறேன், நீங்கள் எல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு அந்த பொண்ணு, என்கிட்ட வேறு செல்லு வேறு இல்லை அப்படின்னோடனே, அந்த பொண்ணு இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிட்டு, இந்த பொண்ணு ஒரு புதுசாக ஒரு மொபைல் மாதிரி ஒன்று, ஒரு பவுச் போட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது கையில். இதில் நீங்கள் சிம் கார்டை போட்டு எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஹீரோ கூட கொடுக்குது. நம்ம ஹீரோவும் அர்ஜென்ட்லனால எதையும் செக் பண்ணாமல் அதை வாங்கி சிம் கார்டை வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டு நேராக வந்து நம்ம ஃப்ரெண்டோட நேராக வந்துட்டு ஃப்ரெண்டு சொன்ன வீட்டுக்கு அவரோட ஃப்ரெண்டோட பைக்கில் வந்து ஹீரோவும் ஃப்ரெண்டும் வந்து பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம், நைட்டுக்குள்ளேயே முடியுங்காட்டி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிவிட்டு சைலண்ட்டாக சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க பைக்கில். இப்போ வந்து ஃப்ரெண்டு சொன்ன இடத்துக்கு 2 பேரும் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதாவது அந்த ஊரை தாண்டி எல்லையை தாண்டிட்டாங்க. அந்த அந்த 10வது நாள் முடியுங்காட்டி இவங்க 2 பேரும் அந்த எல்லையை தாண்டி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு தேவையான விஷயத்த பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. போகும்போது சுற்றில இருக்கிற தெருவெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. இத்தோட நான் கனவு நிறுத்திக்கிறேன். அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் எபிசோடு. அது கதையோட எண்டு பகுதி. அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க் யூ.